நண்பர்களே, ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையை உயர்த்தும். அதே ஒரு வார்த்தை உங்க பெரிய வாய்ப்பையே அழித்துவிடும். பலர் திறமை இருந்தும் தோல்வி அடைகிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு பேசும் கலை தெரியாது. ஆனா பேசும் கலையை தெரிஞ்சவர்கள் எங்கே போனாலும் மரியாதை, எங்கே போனாலும் வாய்ப்பு, எங்கே போனாலும் வெற்றி. இன்று உங்க வாழ்க்கையை மாற்றும் பேசும் கலையின் ரகசியத்தை சாணக்கியர் சொல்லும் 7 விதிமுறைகளை பார்க்கலாம். ஒரு காலத்தில் பலர் திறமை இருந்தும் வெற்றி பெறவில்லை. அவர்களிடம் அறிவு இருந்தது, அவர்களிடம் உழைப்பு இருந்தது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் இல்ல, அவர்கள் பேச தெரியாது. ஒரு நல்ல யோசனை இருந்தாலும் அதை சரியாக சொல்ல முடியவில்லை. ஒரு நல்ல திறமை இருந்தாலும் அதை வெளிப்படுத்த முடியவில்லை. இதைத்தான் சாணக்கியர் கவனித்தார். அவர் சொன்னார், வார்த்தை ஆயுதம் மாதிரி. சரியாக பயன்படுத்தினால் அது உன்னை உயர்த்தும். தவறாக பயன்படுத்தினால் அதே வார்த்தை உன்னை கீழே தள்ளும். ஒரு மென்மையான வார்த்தை எதிரியை நண்பனாக்கும். ஒரு கடுமையான வார்த்தை நண்பனை எதிரியாக்கும். அதனால் நண்பர்களே, வார்த்தையின் சக்தியை புரிந்து கொண்டால் வாழ்க்கை மாறும். முதல் விதி: பேசுவதற்கு முன் யோசிக்கவும். ஒரு வார்த்தை வாயிலிருந்து வெளியே வந்ததும் அதை திரும்ப பெற முடியாது. பல பிரச்சனைகள் தவறான வார்த்தையால் தான் ஆரம்பிக்கிறது. ஒரு நிமிடம் யோசித்திருந்தால் அந்த பிரச்சனைவே வராது. அதனால்தான் சாணக்கியர் சொன்னார், முதலில் யோசி, பிறகு பேசு. இரண்டாவது விதி: குறைவாக பேசுங்கள், ஆனா தெளிவாக பேசுங்கள். அதிகமாக பேசினால் முக்கியமான அர்த்தம் மறைந்து போகும். சிறிய வார்த்தை, ஆனா நேரடி அர்த்தம், அதுதான் தாக்கம் அதிகம். சாணக்கியர் சொன்னார், அறிவு அதிகமானவன் அதிகமாக பேச மாட்டான். அதனால் நண்பர்களே, குறைவாக பேசுங்கள், ஆனா தெளிவாக பேசுங்கள். அப்போ உங்க வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும். மூன்றாவது விதி: உண்மையை மட்டும் பேசுங்கள். உண்மை சில நேரம் கடினமாக இருக்கலாம், ஆனா அது நம்பிக்கையை உருவாக்கும். ஒரு மனிதன் திறமை இல்லாம இருந்தாலும் உண்மை பேசினால் மக்கள் அவனை நம்புவார்கள். அதனால்தான் சாணக்கியர் சொன்னார், உண்மை பேசுபவன் பயப்பட மாட்டான். நான்காவது விதி: கோபத்தில் பேசாதீர்கள். கோபம் வந்தால் வார்த்தை கடினமாக மாறும். அந்த வார்த்தை மனதை காயப்படுத்தும். பிறகு மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயம் மறையாது. அதனால் கோபம் வந்த நேரத்தில் மௌனம்தான் நல்லது. சில வினாடிகள் அமைதியாக இருந்தால் பல பிரச்சனைகள் தவிர்க்கலாம். நண்பர்களே, உண்மை பேசுங்கள், கோபத்தில் பேசாதீர்கள். அப்போ உங்க வார்த்தைக்கு நம்பிக்கை வரும். ஐந்தாவது விதி: இனிமையாக பேசுங்கள். கடினமான உண்மையையும் மென்மையான குரலில் சொன்னால் அது எளிதாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு மென்மையான வார்த்தை கோபத்தில் இருக்கும் மனிதரையும் அமைதியாக்கும். ஒரு இனிய பேச்சு மனதில் நம்பிக்கை உருவாக்கும். அதனால்தான் சாணக்கியர் சொன்னார், இனிமையான வார்த்தை எல்லா கதவையும் திறக்கும். ஆறாவது விதி: தேவையானதை மட்டும் பேசுங்கள். அதிகமாக பேசினால் முக்கியமான அர்த்தம் மறைந்து போகும். அதிக வார்த்தை அர்த்தத்தை குறைக்கும். சிறிய வார்த்தை ஆனா தெளிவான கருத்து, அதுதான் தாக்கம் அதிகம். நண்பர்களே, இனிமையாக பேசுங்கள், தேவையானதை மட்டும் பேசுங்கள். அப்போ உங்க பேச்சு மக்களின் மனதில் நிற்கும். ஏழாவது விதி: சரியான நேரத்தில் பேசுங்கள். சரியான வார்த்தை இருந்தாலும் தவறான நேரத்தில் சொன்னால் அதற்கு மதிப்பு இருக்காது. ஆனா சரியான நேரத்தில் சொன்னால் அதே வார்த்தை வாழ்க்கையை மாற்றும். அதனால்தான் சாணக்கியர் சொன்னார், நேரம் பார்த்து பேசுபவன் வெற்றி பெறுவான். நண்பர்களே, பேசும் கலையை கற்றுக்கொண்டால் மரியாதை கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். இன்று முதல் உங்க வார்த்தையை கவனிங்க. ஏன்னா வெற்றியின் கதவை திறக்கும் சாவி உங்க வார்த்தைதான். இது பிங்கி மோட்டிவேஷன் தமிழ். இப்படிப்பட்ட மோட்டிவேஷனுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.